அது எப்படிங்க ஒரு ஆள் இவங்க தூக்கணும்னு நினச்சா தூக்கிடுவாங்களா? பாரு, கானா வினோதமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்னதான் இருந்தாலும் வெளியே எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அதை எப்படி தூக்க முடியும்? எவிக்ஷன்றது என்ன, இவங்க என்ன சும்மா இது பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க? என்ன இந்த சீசன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு உங்களோட குமரல்கள் எல்லாம் நமக்கு புரியுது. ஏன் எவிக் பண்ண போகிறாங்க, என்ன காரணம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றது தெரியும், புரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து பார்வதி இல்லைனா கானா வினோத் எவிக் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் டிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, பிக் பாஸாக தன்னுடைய வாய்ஸ் கொடுக்கக்கூடிய சாஷா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடக்கூடிய பதிவுகள் வந்து கடந்த ஒரு சில நாட்களாக வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக மாறுது. என்ன அப்படின்னா, நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப சோதிக்குது. இந்த வாழ்க்கை அந்த 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 சோதனையோட அந்த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போஸ்ட்டுகள், அந்த போஸ்ட்டுகளை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸாக இருக்கக்கூடிய ஆளுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு டல்லாக இருக்கிறது வந்து போன வாரம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவங்ககிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற லெவலில் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். பிக் பாஸ் அப்படிங்கிற நபரை நேரில் கிடச்சா அவருக்கு ஒரு ஹக் கொடுங்கடா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்த கமெண்ட்டு கீழே பல ஆயிரம் லைக். ஸோ இந்த மாதிரி இந்த என்டையர் ஷோவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த என்டையர் ஷோவே வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 40 நாட்கள் எப்படி போக போகுது, யாரை பேஸ் பண்ணி போக போகுது அப்படின்ற கன்ஃபியூஷன் ஒரு புறம் இருக்க, இந்த ஷோ இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த ஷோவோடைய முக்கியமாக இருக்கக்கூடிய கிரியேட்டர் டீம் வந்து செக் பண்ண ஆரம்பித்தாங்க, அதோட ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது இப்போ கிடைக்கிற நியூஸ். எது எப்படி இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய ஃபேக் பிஆர்களாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸாகவே இருக்கட்டும், பார்வதியும் கானா வினோத்தும் பயங்கரமான பிளேயர்ஸ், பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்க டைமில் இவங்க 2 பேரும் பல கேமும் பாதியில் நிற்கிறதுக்கு, பல கேமும் டைவெர்ட் ஆகிறதுக்கு, பல கேமும் நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேளையில் இவங்க 2 பேர்த்தையும் இதை விட்டு தூக்குறதுனால என்ன கிடைக்கும்? இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் இதை விட்டு தூக்குறதுனால என்ன கிடைக்கும்? ஹை டிஆர்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 40 நாட்களை இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அது மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்காம். அதனாலேயே பார்வோ கானா வினோத்தோ இவங்க 2 பேர்த்தையும் தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்களை எப்படி தூக்க முடியும்? பார்வோ என்ன பண்ணியிருக்காங்க தூக்குற அளவுக்கு? மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பார்வுக்கு வந்து ஓட்டுகள் கம்மியாக இருக்குமா? மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வினோத்துக்கு வந்து ஓட்டுகள் கம்மியாக இருக்குமா? இவங்க 2 பேரும் உள்ள ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நெகட்டிவிட்டிக்காக பண்ணுறாங்களோ இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோ, பட் சம்பேர் கம்பேர் டு அரோரா, கம்பேர் டு சுபிக்ஷா, இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. அப்போ எப்படி எவிக் பண்ணுவாங்க? எவிக்ஷன் ப்ராசஸுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆளை தூக்கும் போது இப்போ கெமியை தூக்குறாங்க அப்படின்னா, கெமியை தூக்குறதுக்கு ஓட்டுகள் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேபிளில், டிஸ்கஷன் டேபிளில் உட்காந்து முடிவு பண்ணுறது தான் யாரை தூக்குறது, யாரை வச்சுக்கிறது அப்படின்றது. எல்லா சீசனும் அதே மாதிரி தான், எல்லா வாரமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வாரம் கானா வினோத்தையும் பார்வதியும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? கானா வினோத் திவ்யா கூட ஏற்பட்ட ஒரு முக்கியமான சண்டை, 45 நிமிஷம் கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜில் வந்து திவ்யா அதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பல இடங்களில் வந்து லைவில் நேற்று நைட் உட்காந்து அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. திவ்யா கானா வினோத்தை மிதிச்சாங்களா? மிதிக்கிறதுக்கு காரணம் என்ன? கானா வினோத்துடைய கை எங்கே போச்சு? கானா வினோத் அன்வான்டாக திவ்யாவை டச் பண்ணாரா? இதெல்லாம் கேள்விக்குறிகள். இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பாயிண்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். உண்மை என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஏன்னா 45 மினிட்ஸ் கட் பண்ணி தூக்கப்பட்டிருக்கு. எண்ட் ஆஃப் த டே இது வந்து லைவ் கிடையாது. நேற்று நடந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம காட்டுறாங்க. அது எடிட்டட் வெர்ஷன் தான். அதுலேயுமே 45 மினிட்ஸ் தூக்கப்படுது அப்படின்னா வெளி உலகத்துக்கு ஏதோ போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இந்த டீம் இருந்திருக்கு அப்படின்றதுல ரொம்ப 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 கிளியராக இருக்கும். அதுவும் திவ்யாவும் கானா வினோத்தும் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது. இது வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக யாருடையாவது வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதில் மேக்சிமம் அந்த ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆள் கானா வினோத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன ஒரு வாரம் கானா வினோத்தோட நிறைய செயல்கள் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக 24/7 பார்க்க முடிஞ்சுது. நிறைய 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 நெகட்டிவான விஷயங்கள் அவர் மேலே வந்து திணிக்கப்படுது. திணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் நெகட்டிவாக பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற விஷயம். ஸோ இது ஒரு பேசும் பொருளாக மாறி வீக்கெண்டில் அதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டு நமக்கு 24/7 காட்டப்படாத ஒரு விஷயம் வீக்கெண்டுக்காக வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ஒரு குறும்படம் போட்டு கானா வினோத் பண்ணக்கூடிய செயல்கள், கானா வினோத் பண்ண விஷயங்கள் நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை வச்சு அவங்க எவிக் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. சேம் பாரு பண்ணியிருக்க செயல்கள் எல்லாமே அண்டர் த கேம்.
ஒரு ஆளை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, ஒரு ஆளை இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்றத தாண்டி எவிக்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் ஸ்பாட்டில் எவிக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒருவேளை வீக்கெண்டுக்காக வைக்கப்பட்டிருக்கா, விஜய் சேதுபதியோட டிஸ்கஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கா தெரியல. வாரம் விஜய் சேதுபதி வந்து பார்வட்ட பேசுகிற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணுற மாதிரி பேச மாட்டார். பட் ரொம்ப இந்த குத்தி காட்டுற மாதிரியே பேசிகிட்டே இருப்பார் பார்வதியை. இவங்களும் வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வாரம். இந்த வாரமும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 ஜாஸ்தி. என்ன பேசினாலும் தலையில் ஏற போகிறதில்ல. எண்டு பாயிண்ட், இவங்க உள்ளே இருந்தால் 40 நாளை வந்து கண்டிப்பாக நம்ம கடத்த முடியாது அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால எவிக் பண்ண தயாராகலாம். இவங்க உள்ளே இருந்தால் வேற ஒரு கண்டஸ்டண்டோடைய ஃபேமிலியில் இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் இருந்தோ விஜய் டிவிக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் வந்தால் இது ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் எப்பயுமே எல்லா சீசனுமே விஜய் டிவி ஒரே ஒரு கண்டஸ்டண்ட்டை இல்லை ஒரு 2 கண்டஸ்டண்ட்டை ஒரு டேக் போட்டு வெளியே அனுப்பும். பிரவீன் வெளியே போனது அந்த டேகோட தான். அடுத்த ஆள் யாரா வேணாலும் இருக்கலாம். பிரவீன்லாம் வெளியே போவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? அந்த வாரம் சுத்தமாக எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க வேளையில் பார்வோ கானா வினோதோ வெளியே போனால் ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்பயும் நான் சொல்கிறேன், 40% மட்டுமே சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் எஃப்ஜேவும் மேபி அது கனியாக இருக்கலாம், இல்லை சுபிக்ஷாவாக இருக்கலாம். பேட்டர்ன் படி பார்த்தா, இவங்க போயிட்டுருக்க ஷோவோட பேட்டர்ன் படி பார்த்தா, கண்டென்ட் படி பார்த்தா இவங்க 2 பேர்த்தை தான் எவிக் பண்ணணும். இடையில கனி மாட்டிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா இல்லை ஒரு லெவலுக்கு மேலே போனால் கமருதீன் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் பாரு அவர்கள் நோ, எவிக்டட் சொல்லி போன வாரம் கனி எவிக்டட்னு எவ வந்து வீடியோ போட்டாங்களோ, யார் வந்து பயங்கரமாக இது பண்ணாங்களோ, வாரம் சனி ஞாயிறு எபிசோடு டிஆர்பி ஏற்றணுன்றக்காக இவங்க பண்ணக்கூடிய வேலையானும் தெரியல. இந்த வாரமும் இப்படி எல்லாம் பேசிட்டு அங்கே ஒன்றும் நடக்கலைன்னா அந்த எபிசோடை பார்க்க வைக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய டிஆர்பி அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாரு, கானா வினோத் இவங்க 2 பேரையும் தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது எண்டு. பட் தூக்குனா இந்த 2 பேர்த்தில் யாரை தூக்கலாம், என்ன காரணத்துக்காக தூக்கலான்னு உங்களுக்கு தோணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அல்டி பாஸ்.